வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். திருமண விழாவில் பங்கேற்க புதுச்சேரி வந்தார் திமுக தலைவர். கோட்டக்குப்பம் பகுதியில் உற்சாக வரவேற்பு. தண்ணீரில் தமிழக முதல்வர் விஜய் ஓவியம். கலைநயத்துடன் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ஓவியர். முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு தனி இடுகாடு நிலம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். தண்ணீரில் விஜய் ஓவியம் வரைந்து கலை நயத்துடன் புதுச்சேரி ஓவியர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் மூத்த ஓவியர் குமார் முதலியார்பேட்டையை சேர்ந்த இவர் 1980களில் ரஜினி, கமல், பிரபு, டி ராஜேந்தர் என பிரபலமான நடிகர்களின் கட் அவுட்டுகளை வரைந்து வைத்தவர். இவரது கட் அவுட்டுகள் தமிழகத்திலும் பிரபலம். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதை பெற்றுள்ள இவர் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தண்ணீரில் விஜய் படத்தை வரைந்து தனது ஓவிய கூடத்தில் வைத்துள்ளார். இதை பலரும் வந்து பார்த்து அவரை பாராட்டி செல்கின்றனர். பாரதிதாசன் அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த தேன்கூடு அழிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருந்தன. அதில் உள்ள தேனீக்கள் பறந்து வந்து அவ்வப்போது கல்லூரி மாணவிகளை கொட்டியது. மாணவிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த அந்த தேன்கூட்டை அகற்ற கோரி கல்லூரி முதல்வர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அதிகாரி சுகுமாரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கல்லூரிக்கு வந்து தேன்கூட்டை தீ வைத்து அழித்தனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேன்கூட்டை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். வெங்கடா நகர் பகுதியில் வாய்க்கால்களில் குப்பைகள் அடைத்துக் கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவித்தவுடன் உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் 45 அடி சாலையில் உள்ள வாய்க்கால்கள் குப்பைகள், மண் மற்றும் செடிகளால் அடைத்துக் கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் அடிப்படையில் வாய்க்கால்களில் ஏற்பட்டிருந்த அடைப்புகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுத்ததுடன் வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியை தெரிவித்தனர். தமிழ் திரைப்பட இயக்குனர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு புதுச்சேரி திமுகவினர் வரவேற்பு அளித்தனர். தமிழ் திரைப்பட இயக்குனர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் இன்று மாலை பங்கேற்பதற்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புதுச்சேரிக்கு வருகை தந்தார். அவருக்கு புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையான கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், அவைத் தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கல்லறைகளுக்குள் மழைநீர் புகுவதால் முஸ்லிம் சமூகத்தினருக்கு தனி இடுகாடு நிலம் கேட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருபுவனை பகுதியில் முஸ்லிம் சமூகத்தினரின் நீண்டகால கோரிக்கையான தனி இடுகாடு நிலம் வழங்கும் விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினரின் அடக்க தேவைக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு மதகடிப்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிலம் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் மழைக்காலங்களில் கடுமையான நீர்த்தேக்கம் ஏற்படுவதாகவும் கல்லறைக்குள் மழைநீர் புகுவதால் இறுதி சடங்குகளை மரியாதையுடன் மேற்கொள்வதில் பெரும் சிரமம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒதுக்கப்பட்ட நிலத்தின் அருகில் சிலர் வீடுகள் அமைத்துள்ளதால் அந்த இடத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் முஸ்லிம் சமூகத்தினர் பல ஆண்டுகளாக
அடக்க நிகழ்வுகளின் போது சிரமங்களையும் மனவேதனைகளையும் சந்தித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருவதாகவும் பலமுறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான இடுகாடு வசதியை கூட உரிய முறையில் பயன்படுத்த முடியாத நிலை தொடர்வது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள அந்த அமைப்பு, திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினரின் தேவையை கருத்தில் கொண்டு உயரமான மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்ற தனி அரசு புறம்போக்கு நிலத்தை உடனடியாக ஒதுக்கி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரி நகராட்சி சட்டம் மற்றும் தொடர்புடைய விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுத்து முஸ்லிம் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு ஆதாரமாக பல்வேறு ஆவணங்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட செயலாளர் இர்ஷாத் அகமது, மாவட்ட இணைத் தலைவர் ஹபீப் ரஹ்மான், மாவட்ட துணை செயலாளர்கள் ரைஹுல், ஷாஜகான், மருத்துவர் அணி அகமது உசேன் மற்றும் திருபுவனை கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏரிப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி நேற்று கணபதி ஹோமம், முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இதில் விசேஷ சாந்தி, மூலமந்திர ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. இன்று காலை 10 மணிக்கு மேலதாளங்களுடன் யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு சன்னதியில் உள்ள அனைத்து பரிவார மூர்த்திகளின் மூலவர்கள் மற்றும் விமான கோபுரங்கள் மற்றும் கொடி மரத்திற்கும் வேத சாற்று முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் நெட்டப்பாக்கம் பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ராஜவேலு, உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழு நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் குழுவினர் செய்திருந்தனர். விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் செய்திருந்தனர். ஏரிப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பேனர் பிரிண்டிங் தொழிலாளர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் கோட்ட காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள், பேனர் பிரிண்டிங் உரிமையாளர்கள் மற்றும் பேனர் சாரம் கட்டுபவர்கள் சங்கத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திண்டிவனம் கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரையாற்றினார். ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதிக வேகத்தில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக பயணிகளை ஏற்றக்கூடாது, பள்ளி மற்றும் கல்லூரி பகுதிகளில் வாகன வேகத்தை குறைக்க வேண்டும், வாகன ஆவணங்களை எப்போதும் புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் பயணிகளிடம் கனிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். குறிப்பாக பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்திய அவர், தாம் பணியில் சேர்ந்ததிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எதிராக இதுபோன்ற புகார்கள் வராதது பாராட்டத்தக்கது என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் ரோஷனை ஜோதி, ரெஜினா, தாரணேஸ்வரி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன், காவல் உதவி ஆய்வாளர்கள் ஆனந்தராசன் மற்றும் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆட்டோ மற்றும் டாடா ஏசி ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே விழுப்புரம் வடகிழக்கு தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைமை விமுஷ்ரா, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி விக்னேஸ்வரன், திண்டிவனம் நகர தகவல் தொழில்நுட்ப அணி லயன் தனசேகர், வடகிழக்கு மாவட்டம் சதீஷ், 9வது வார்டு கிளைக்கழக செயலாளர் நவீன் பிரபு, திண்டிவனம் நகர தொண்டரணி வசந்த் குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சக்திவேல் கலந்து கொண்டு மேலதாளத்துடன் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மாபெரும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி, கிழக்கு நகர செயலாளர் வேந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாவட்ட மாணவர் அணி செந்தில்குமரன், நகர இளைஞரணி தளபதி ரஹீம், ரசூல், அப்சர் உள்ளிட்ட
கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூனிமேடு முத்துமாரியம்மன் பொன்னியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கூனிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இக்கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த 21ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் பல்வேறு யாகசாலை பூஜைகளும் 108 திரவிய ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி தீபாராதனைகளும் நடைபெற்றன. யாகசாலை பூஜை நடைபெற்ற நாட்களில் வேத பாராயணமும், தேவார திருமுறையும், நாதஸ்வர மேள இன்னிசையும் முழங்கின. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை மற்றும் பிம்பசுத்தி ரக்ஷா பந்தனம் நடைபெற்றது. காலை 9:15 மணிக்கு யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ நவகிரக மகா கும்பாபிஷேகம் மற்றும் விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மற்றும் பரிவார மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கூனிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோடு அம்மா உணவகம் அருகே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் MD முத்து மற்றும் குவைத் ஏர்வேஸ் சௌகத் அலி ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் வழங்கினார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சையது பிலால், குமார், சேட்டு, ராஜா, ரஹ்மான் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் பகுதியில் ஆம்னி பேருந்து, சரக்கு வாகனம், மினிலாரி ஆகியவை மோதிக்கொண்ட விபத்தினால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாங்காய் லோடு ஏற்றி வந்த மினி லாரியின் பின்புறம் ஆம்னி பேருந்து மோதியதில் மாங்காய்கள் சிதறின. விபத்தை ஏற்படுத்திய ஆம்னி பேருந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்த வாகனங்கள் ஒன்றை ஒன்று முந்தி செல்ல முயன்றதால் ஆம்னி பேருந்து, சரக்கு வாகனம், மினி லாரி ஆகியவை மோதிக்கொண்டதில் மேலும் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருமண விழாவில் பங்கேற்க புதுச்சேரி வந்தார் திமுக தலைவர். கோட்டக்குப்பம் பகுதியில் உற்சாக வரவேற்பு. தண்ணீரில் தமிழக முதல்வர் விஜய் ஓவியம். கலைநயத்துடன் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ஓவியர். முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு தனி இடுகாடு நிலம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.